இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் எல்லாருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரெட்டியப்பட்டி சுவாமிகள் பாடியிருக்கிற ஒரு பாடலுடைய ஒரு வரி. அது எவ்வளவு அற்புதமான ஆழமான கருத்துக்களை கொண்டிருக்கு தெரியுமா? முருகனை பார்க்குறார். இவர் பொதிகைக்கு போகிறதுக்கு முன்னாடி, தவத்தில் உட்காரத்துக்கு முன்னாடி ரெட்டிப்பட்டியிலேருந்து மதுரையிலேருந்து புறப்பட்டு அப்படி புறப்படுறார். வெளியில் புறப்படுறப்போ திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர் அப்படி முருகன் தலங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறார். திருப்பரங்குன்றம் போகிறார். அங்கேயும் இறைவன் முருகன் காட்சி கொடுக்குறார். திருச்செந்தூர்லேயும் முருகன் காட்சி கொடுக்குறார். மதுரையில் பரிபூர்ண விநாயகர் காட்சி கொடுக்குறார். அதே மாதிரி ரெட்டியப்பட்டியில் விநாயக பெருமான் காட்சி கொடுக்குறார். இது இல்லாமல் பொதிகையில் அவர் 12 வருஷம் தவம் பண்ண காலத்தில் மானிட உருக்கொண்டு காட்சி கொடுக்குறார். இங்கே சிலா விக்கிரகங்களாக மதுரையில் பரிபூர்ண விநாயகராகவும் ரெட்டியப்பட்டியில் சித்தி விநாயகராகவும் அவருக்கு காட்சி கொடுத்த விநாயக பெருமான் சிலா விக்கிரகமாக இன்றைக்கி கோவிலாக பிரதிஷ்டை பண்ணி அது வணங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. மதுரையில் பரிபூர்ண விநாயகர் கோவில் இந்த வருஷம்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்தது. மதுரையில் அது ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகுது. அது மாதிரி சுவாமிகளுக்கு திருக்காட்சி இறைவன் அடிக்கடி கொடுப்பார். இப்போது திருப்பரங்குன்றம் போகிறார். அங்கே முருகனை பார்க்குறார். முருகனை பார்த்த உடனே இவருக்கு தோணுது, முருகனை பார்த்த உடனே சொல்கிறார், நீ எங்களை காக்க வேண்டிய கடன் உனக்கு இருக்குப்பா, அந்த கடமையை நீ ஒழுங்கா செய் அப்படின்றார். காக்க கடன் உனக்கு கந்த வடிவேலா, நீ ஆர்க்கும் கிருபை செய்யும் அப்பனே குன்றூரா, காக்க கடன் உனக்கு கந்த வடிவேலா அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு கடன் இருக்குதுன்னு இவர் சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, இறைவன் தான் தாய். இப்போ இந்த ஒரு பிறவிக்கு நமக்கு கிடைச்ச தாய்க்கு நம்ம கண்ணுக்கு தெரியும். அவங்க தான் தாயின்னு சொல்லுவோம், அவங்க தான் தந்தைன்னு சொல்லுவோம். எல்லா பிறவிகளும் அனாதி காலத்திலேருந்து நமக்கு புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பறவையாகி பாம்பாகி எல்லாம் பிறந்து கல்லா மனிதரா தேவரா கணங்களா எல்லாம் பிறந்து வர்றோமே, இத்தனை பிறவிக்கும் காரணமாக இருக்கிறது நமக்கு வினைகளை ஊட்டி நமக்கு பிறவியை கொடுத்து எந்த உயிரில் நம்ம போய் நம்ம ஆன்மா சேரணும் அப்படின்னு தெரிஞ்சு வகுத்த வகையில் நமக்கு வினைகளோட பிறவியை கொடுக்குற தந்தை பரம்பொருள். அவருடைய கருணையினால தான் நமக்கு பிறவி கிடைக்கிது. எல்லா பிறவிக்கும் டோட்டலாக அவர் தான் அப்பா, எல்லா பிறவிக்கும் டோட்டலாக அவர் தான் அம்மா. அவர் தான் நமக்கு குருவாக இருந்து அறிவு விளக்கம் பண்ணி ஆகணும், நமக்கு உபதேசம் பண்ணி ஆகணும். அப்படி எல்லாமே அவர் தான் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் இல்லையா? இப்போது சூரபத்மன் போன்ற அசுரர்களோட கெட்ட குணங்கள் அனைத்துமே அசுரகுணம். அந்த அசுரர்களை அழிக்கிறதுக்காக தேவர்கள் கேட்குறாங்க. அப்போது சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து முருகனை உருவாக்குறார். அந்த பொறிகள், நெருப்பு பொறிகள் வாயு பகவானாலையும் அக்னி பகவானாலையும் கொண்டு நீர் தேவதை, அதாவது பிரபஞ்ச சேர்க்கை அப்படின்றது தான் அது அர்த்தம். அக்னி பகவானும் வாயு பகவானும் கொண்டு போய் கங்காதேவி கிட்ட கொடுக்குறாங்க. கங்கை கொண்டு போய் சரவண பொய்கையில் சேர்க்கிறாங்க. அங்கே குழந்தையாக மாறுறார் தாமரை மலரில். இது என்ன பிரபஞ்ச சேர்க்கை? அந்த இறைவன் முருகன் ஆற்றலோட வெளிப்பட்ட சிவபெருமானுடைய 6 முகங்கள்லேருந்து வெளிப்பட்ட ஆற்றல், அந்த ஆற்றல் நிறைஞ்சவர் முருகன். அவர் எதுக்காக படைக்கிறாங்க? ஒரு ஆணவ மலத்தை அழிக்கிறதுக்காக.
உமையம்மை என்ன பண்ணுறாங்க, சக்தி வேல் கொடுக்குறாங்க. அந்த வேல் எப்படிப்பட்டது? அகலமானது, ஆழமானது, கூர்மையானது. அறிவுன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, அகலமாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு விஷயத்தை விரிவாக புரிஞ்சுக்கணும், தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதில் ஆழங்கால் பட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு துறையில் ஆழங்கால் பட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஆழமாக உள்ளே போய் ஆய்வு நடத்தணும். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா அதுதான் ஞானம். அகல விரிவாக தெரிஞ்சுக்கணும், ஆழமாக தெரிஞ்சுக்கணும், கூர்த்த மதி கொண்டு பார்க்கணும். அதுதான் ஞானவேல், சக்திவேல். அந்த சக்தி இருந்தால் தான் நம்ம எதையுமே பண்ண முடியும். ஞானம் இருந்தால் தான் இறைவனை உணர முடியும், அடைய முடியும். அப்போது அந்த ஞானவேல் யார்கிட்ட இருக்குது? முருகப்பெருமான்கிட்ட இருக்குது. முருகப்பெருமான் எங்கே இருந்து வந்தார்? சிவன்கிட்ட இருக்குது. எதுக்காக அவர் படைப்புக்கு காரணம் என்ன? ஆணவ மலத்தை அழிக்கணும். இப்போ நம்மகிட்ட என்ன பிரச்சனை? பிறவி வேண்டாம், பிறவி அறணும், நாம் இறைவனுடைய திருவடி அடையணும், முக்தி அடையணும் அப்படின்னா நம்மகிட்ட இருந்து போக வேண்டிய முக்கியமான விஷயம் ஆணவ மலம். நம்முடைய வினைகள் போனாதான் நமக்கு பிறவி முடியும். அந்த வினைகள் இருக்கிற வரைக்கும் அது பிறவி தொடரும். அந்த பிறவிக்கு காரணமாக இருக்கிற அந்த ஆணவ மலத்தை, ஆசை, கோபம் எல்லாமே அதுக்குள்ளே அடங்கிடும். மும்மலங்களில் எல்லாமே அடங்கிடும். ஆணவம், மாயை, கன்மம் தான் பிறவிக்கு காரணமாக இருக்கிறது. அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் இறைவன்கிட்ட மட்டுமே இருக்குது. அதை முருகன் கையில் ஞான வேல் வச்சிருக்கார். அந்த கூர்த்த ஞானத்தால் மட்டும்தான், இறைவனுடைய ஆற்றலால் மட்டும்தான் ஆணவத்தை அழிக்க முடியும். அதுக்காக தான் அவர் கையில் வேல் வச்சுருக்காங்க. ஆணவத்தை அழிக்கிறதுக்கு தானே உன்னை படைச்சி அனுப்பிச்சாரு. இப்போது நாங்கள்லாம் ஆணவ மலத்தில் கிடக்கிறோமே, எங்களை நீதானே காக்கணும். காக்க கடன் உனக்கு கந்த வடிவேலா, நீ ஆர்க்கும் கிருபை செய்யும் அப்பனே குன்றூரா. குன்றூரில் இருக்கிற அப்பனே, திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற முருகப்பெருமானே, நீ ஆர்க்கும் கிருபை செய்யக்கூடியவன். ஆர்க்கும் கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பரிப்பு. இப்போது சூரபதுமனை அழித்தப்போ எப்படி போனார்? ஆர்ப்பாட்டமாக தான் போனார். கடைசியாக என்ன பண்ணார்? கருணை பண்ணார். அவ்வளவு ஆர்ப்பாட்டமாக உக்கிரமாக சண்டையை போட்டு அவனுக்கு கருணை பண்ணார். அவனை, சூரபதுமனை, அந்த மலங்களை 3 மலங்கள் தான் அந்த சகோதரர்கள், ஆணவமலம், கர்மமயம், மாயாமலம். அவங்கள அழித்து, அந்த மலங்களை அழித்து கருணை பண்ணுறார், அன்பர்களை காக்கிறார். யார் இறைவன்கிட்ட முறையிட்டாங்களோ அவங்கள காக்கிறதுக்காக மலங்களை அழிக்கிறார். அதுதான் சூரபதுமனுடைய அழிவு. அந்த மலங்களை அழிக்கிறதுக்கு காரணமாக அவர் கையில் வேல் இருக்குது, ஞானம் இருக்குது, ஞான வேல் இருக்குது. அந்த ஞான வேல் கொண்டு எங்களுடைய ஆணவ மலத்தை, மாயா மலத்தை, கன்ம மலத்தை நீதானப்பா அழிக்கணும். அந்த காக்கிற பொறுப்பு உனக்கு இருக்குது. அதனால் உன் பொறுப்பை நான் ஞாபகப்படுத்தி எனக்கு கேட்குறேன். இப்போது என்னுடைய ஆணவ மலத்தை, அதாவது யார் போனாலும் இந்த வரிகளை சொல்லிட்டு யார் இறைவன்கிட்ட போனாலும் அவங்களுடைய மலங்களை அறுக்கக்கூடிய பொறுப்பு முருகனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி, காக்க கடன் உனக்கு கந்த வடிவேலா, நீ யார்க்கும் கிருபை செய்யும் அப்பனே கொன்றூரா. அதாவது அந்த ஆர்ப்பரிப்போட, ஆரவாரத்தோட பொங்கிட்டு நம்ம அழுதுட்டு போனோன்னா, அதாவது பெரியவங்களாம் அவங்கள ஏதாவது குறை சொன்னால் கூட பொறுத்துக்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு வேண்டியவங்களை குறை சொன்னால் பொறுத்துக்க மாட்டாங்க. இறைவன் அவருக்கு ஏதாவது துன்பம் பண்ணுறப்ப கூட அவர் பொறுத்துக்குவார். அதுக்கு உதாரணமாகத்தான் கண்ணப்ப நாயனார் கதை. அந்த கல்லால் அடிக்கிறாங்க. இவர் திருஞான மாணிக்கவாசக பெருமானுக்கோ ஞான சம்பந்தரோ அழுத போதோ அவரால் தாங்க முடியல, உடனே வரார். அதுபோல் இறைவன்றவர் அன்பர்களுக்கு ஒரு துன்பம்னா உடனே வருவாங்க.
ஆர்ப்பாட்டமாக வருவாங்க. அதுபோல் நீ மயில் வச்சுருக்க, வேகமாக வந்து உன்னுடைய ஞான வேல் வச்சுருக்க, அதை கொண்டு நீ படைக்கப்பட்டதே அன்பர்களை காக்கிறதுக்காக, ஆணவ மலத்தை போக்குறதுக்காக, மும்மலங்களை அறுக்கிறதுக்காக. அதனால் அந்த கடமை உனக்கு இருக்குது, நீ அதுக்காக தான் வந்திருக்க. இப்போ நாங்கள் உன் திருவடியில் வந்து வணங்குறோம். எங்கள் மும்மலங்களை அறுத்து நீ காக்கணுமா இல்லையா? அதனால் நீ எப்போவும் வீறு கொண்டு எழுந்து வா அப்படின்னு சொல்லி யாருக்கும் கிருபை, யாருக்கும் கிருபை, எல்லாருக்கும் கிருபை பண்ணுவேன். உங்ககிட்ட யார் வந்தாலும் உன் திருவடியில் பணிஞ்சாலும் அவங்களுக்கு கிருபை பண்ணுவேன், உன்னுடைய கருணையை காட்டுவேன். யாருக்கும் கிருபை, அதாவது ஆர்ப்பாட்டமாக கருணை பொங்கி வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா, பால் பொங்கி வருதுன்னு சொல்லுவோம். அதுபோல் இவருக்கு இறைவனுக்கு கருணை பொங்கி வரும். அந்த கருணை வெள்ளம் அந்த ஆர்க்கும் கிருபை செய்யும் அப்பனே குன்றூர. அப்பன் நீ தான், அப்பன் நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரிகள் ரொம்ப அருமையான அற்புதமான வரிகள். இதை நம்ம சொல்லி கேட்குறப்போ முருகனுடைய திருச்செவிகள் அருணகிரிநாதருக்கு அருள் வழங்குச்சு இல்லையா, நாம் அதே மாதிரி சொல்லி 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 கேட்குறப்போ நம்முடைய மலங்களை அவருடைய ஞான வேல் கொண்டு அறுத்துடுவார்ன்றதில் ஏதானும் சந்தேகம் இருக்குமா என்ன? நிச்சயமாக இருக்காது. ஒரு தடவை சொன்னாலே போதுமா, நம்ம திரும்ப திரும்ப சொன்னால் அவர் எப்படி வராமையாக இருந்துடுவார். அவருக்கு அதுதான் வேலை. அந்த வேலை வச்சுக்கிட்டு நம்முடைய மலங்களை அழிக்கிறது தான் அவருடைய வேலை. அப்போ அவருடைய கடமை அவர் செய்வார்ல. நம்ம கேட்கணும். அழுகிற குழந்தை தானே பால் குடிக்கும், அதுபோல் நம்ம கேட்கணும். கேட்டால் இறைவன் நிச்சயமாக முருகப்பெருமான் தன்னுடைய ஞான வேல் கொண்டு நம்முடைய மலங்களை அழித்து நம்மளை இறைவனுடைய திருவடியில் அழைச்சிக்குவார், முத்தி அளிப்பார் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த பாடல்களை சொல்லும்பொழுது ரொம்ப ரொம்ப அருமையான வரிகள். காக்க கடன் உனக்கு கந்த வடிவேலா, நீ ஆர்க்கும் கிருபை செய்யும் அப்பனே குன்றூர. நீ குன்றூரில் இருக்க, நீ தான் எங்கள் அப்பன், உன் கையில் வேல் இருக்கு, நீ அதுக்காக தான் ஸ்பெஷலாக உனக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் எங்களை காக்கிற கடமை உனக்கு இருக்குது. வா, காக்க வந்திடு கற்பகமே. நினச்ச உடனே கொடுக்கக்கூடியது கற்பகம். காக்க வந்திடு கற்பகமே, நீ கற்பகம். எங்களை காக்கிறதுக்கு இப்போ வந்து நான் நினச்சிட்டேன், நான் கூப்பிட்டுட்டேன், அப்போ உடனே வா. வினை தீர்க்க வந்திடும் அற்புதம், நீ ஒரு அற்புதமானவன். வடிவேலன், ஞானவேலன், சக்திவேலன், முருகன் பல அசுரர்களை அழித்து அவங்களுக்கு அருள் செய்திருக்கேன். அதுபோல் எங்களுடைய மலங்களை போக்கி, எங்களுடைய வினைகளை போக்கி முக்தி அளிக்கிறதுக்கு இறைவனுடைய திருவடிகளில் நாங்கள் சேர்றதுக்கு நீ காரணமாக, உதவியாக எங்களுக்கு உன்னுடைய நீ அற்புதன், வினோதன், அற்புதன். எல்லா குழந்தையும் இப்படியா முருகன் மாதிரியாக வந்தது? 5 நெற்றிக்கண்ணிலேருந்து 6 நெற்றிக்கண்ணிலேருந்து 6 திருமுகங்கள்லேருந்து வந்ததா? இது மாதிரி போய் சரவண பொய்கையில் குழந்தையாச்சா? 6 உருவமாச்சா? அம்பாள் ஒன்றாக்கினாங்களா? முருகன் ஒருத்தர் தானே. அப்போ அற்புதன், சகல கலா வல்லவன், ஞானி. இறைவனுக்கு இறைவனை தவிர வேற யாரையும் ஈடு இணை சொல்ல முடியாது. சிவபெருமான், முருகன், விநாயக பெருமான், உமையம்மை எல்லாம் ஒன்றே தான். அவங்களுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்போது முருகனை சொல்கிறாரு, காக்க வந்திடு கற்பகமே. கற்பகத்துக்கிட்ட நின்று நாங்கள் கேட்குறோம், அப்போ நீ கட்டாயமாக வந்தே ஆகணும். எதை கேட்டாலும் அதை தரக்கூடியது கற்பகம். காக்க வந்திடு கற்பகமே. நாங்கள் காக்க வந்திடுன்னு கேட்குறோம், நாங்கள் அதை கொடு இதை கொடுன்னு கேட்கல. அப்போ காக்க வந்திடு கற்பகமே, வினை தீர்க்க வந்திடும் அற்புதமே, காக்க கடன் உனக்கு கந்தவடி வேலா அப்படின்னு பாடுவார். அப்புறம் பாடல் நீளமாக போய்கிட்டே இருக்குது. அந்த அற்புதமான பாடலை
சொல்லி சொல்லி பாடும் பொழுது இறைவனுடைய திருக்கருணை, முருகனுடைய திருக்கருணை நம்ம எல்லாரையும் காக்கும். ரெட்டிப்பட்டி சுவாமிகளோட பழைய பேர் சுப்பிரமணியன் தான். அவர் முருகப்பெருமான் விநாயகப் பெருமானுடைய அம்சம்தான். அதனால் எல்லாம் இப்போதைக்கு எந்த பேரை சொன்னாலும் பேரில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அந்த காக்கும் கடவுளான முருகப்பெருமான கற்பகத்தை, அற்புதத்தை நம்ம அந்த பாடலை சொல்லி பாடும்பொழுது அருட்பாடல்கள் ஒவ்வொன்றும் அற்புதமானவை, ஆழமான கருத்துக்கள் நிறைந்தவை. அதை சொல்ல சொல்ல அதோட பலனை நம்ம கை மேலே கிடைக்கும். அருணகிரிநாதருக்கு மட்டுமே உரியவர் அல்ல முருகன், எல்லா ஆன்மாக்களுக்கும் உரியவர். நம்ம கேட்கலை, அவர் கேட்டார், அவர் கூப்பிட்டார், இவர் வந்தார். அவர் கேட்டார், இவர் கொடுத்தார். நம்ம கூப்பிட்றதில்ல, கேட்கறதில்லைன்றது தான் நம்முடைய பலகீனம். அதனால் இந்த பாடலை சொல்லி நம்ம பாட 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 இறைவனுடைய திருக்கருணை நம்மை காக்கும். அந்த அற்புதன்கிட்ட நாம் தான் விண்ணப்பிக்கணும், கூப்பிடணும், அழுவணும். அனலிடை மெழுகாக அழுது கூப்பிட்டு கேட்கணும். வாழ்க வளமுடன். வாழியின் நாளும் மெய்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமும் வாழியே வாழி வாழி.